வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட் வந்து 26,000 மறுபடியும் தொட்டுருச்சு. அது 26,000க்கு மேல போகுமா? அப்படிங்கிறது தான் இப்ப கேள்வி. அது போகுமா என்னாங்கிறத வந்து நம்ம சார்ட்ல நான் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னான்ன இன்னைக்கு அப்டேட் மட்டும் பார்த்துடலாம். இந்தியாவுக்கும், யுகேக்கும் இன்னைக்கு ட்ரேட் டீல் சைன் ஆயிருக்குது. ஃப்ரீ ட்ரேட் அக்ரீமெண்ட். இது ஏற்கனவே நம்ம நெறைய நாடோட வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரீமெண்ட் பண்ணியாச்சு. இது இன்னுமே நம்மளோட மார்க்கெட்டுக்கு, எக்கனாமிக்கு பூஸ்ட்ட குடுக்கும். இது எப்பயிலேருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும்னா, ஏப்ரல்லேருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும்னு எதிர்பார்க்குறாங்க. நேத்து சொல்லியிருந்தேன் யுஎஸ்ஸுக்கும், ஈரானுக்கும் போர் பதட்டம் நிலவுதுன்னு. நேத்து நடந்த மீட்டிங்ல அவங்க 2 பேருக்கும் ஒரு பரஸ்பர அக்ரீமெண்ட் சைன் ஆயிருக்குது. அது மூலியமா இப்போ வந்து போர் பதட்டம் கொஞ்சம் கொஞ்சமா விலகி வந்துகிட்டு இருக்குது. இதனால ஆயில் பிரைஸ்லாம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா எல்ஐசி வந்து டிசிஎஸ், ஹெச்சிஎல் அந்த கம்பெனில வந்து ஸ்டேக்க வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 3000 கோடியும், 2000 கோடியும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட்டா எஸ்பிஐலயும், ஹெச்டிஎஃப்சிலயும் ஸ்டேக்க வந்து குறைச்சிருக்காங்க. இது எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஐடி ஓவர் சோல்ட் ஆகி நிறைய பேர் கவனத்தை ஈர்த்திருக்கு அப்படிங்கிறத அது காட்டுது. ஓகே, தேங்க் யூ. இதுதான் நிஃப்டியோட சார்ட்டு. இப்போ வந்து வீக்லியில் வச்சிருக்கிறேன். இங்கே கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ வீக்கில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து 26,000 ரேஞ்சை தான் டச் பண்ணிட்டு போய் கீழே இறங்கிட்டு இருக்குது. இப்போ இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட் வந்து இதுக்கு மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டி அதிகம். அதுவும் இல்லாமல் இது கீழே இறங்குமான்னு கேட்டிங்கனாலும் அதுக்கும் கஷ்டம் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பைவாட் பண்ண பாருங்கள். பிவாட் பாயிண்ட்டை பார்த்தாலும் அந்த கரெக்டாக அந்த S1 இது வரைக்கும் எதுவுமே தொடவே இல்லை. அதனால் இந்த வருஷமும் தொடுறதுக்கு வந்து வாய்ப்பு கம்மி தான். அதே மாதிரி எல்லா வாட்டியும் R1 பிரேக் பண்ணியிருக்குது. இந்த வருஷமும் R1 பிரேக் பண்ணணும்னா 26,000ங்கிறத தாண்டி போகணும். அதுவும் இல்லாமல் அடுத்தது முக்கியமானது பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன். ட்ரெண்ட் லைனில் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள். ட்ரெண்ட் லைனை பார்த்தீங்கனாலும் தெரியும். இது கரெக்டாக வந்து இப்போ சப்போர்ட்டில் தான் இருக்குது. அதனால் இது கீழே போகிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு கம்மி தான். மார்க்கெட் மேலே போகிறது தான் நிறைய வாய்ப்பு. கூடிய சீக்கிரம் மார்க்கெட் இதை பிரேக் பண்ணி மேலே போகணுன்னு தான் என்னோடய எதிர்பார்ப்பு.